ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 10 AM ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அதை ட்ரேட் பண்ணி சார் அதில் வந்து சக்ஸஸ் ஆகிறது, அப்புறம் வந்து இல்லை சார் சரியாக ஒர்க் ஆகலை, அதாவது அவங்களுடைய தரப்பை வந்து கமெண்ட்ஸாக சொல்லியிருக்கீங்க. இதில் அதிகமான டைம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணி பண்ணுறவங்க இதை நிறைய விதமாக யூஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜினா என்ன சார், அது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்றவங்க நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் போட்டிருக்கும் பாருங்கள். 1 minute ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும், 10 AM ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். அப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜியில் லெஃப்ட்டில் ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அந்த 10 AM ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி தேதி வந்து 3ஆம் தேதி February 3, 2023. அதே மாதிரி இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது பழசாக இருக்கலாம். மேபி ஒரு சில டவுட்ஸ் வந்து கிளியரிஃபிகேஷன் ஆகலாம் இந்த வீடியோவில். ஒரு விஷயம் மட்டும் சொல்ல கடமைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லா நாளும் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. அதுதான் பிரச்சனை. எங்கே அப்படின்னா, இப்போ வந்து மண்டே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும், டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லா நாளும் ஒர்க் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த 2 நாள் ஒர்க் ஆகுதா, ஓகே, நோ ப்ராப்ளம். 3 நாள் ஒர்க் ஆகலையா, சரி, ஓகே, இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா நாளும் ஒர்க் ஆகணுன்றீங்க. அப்படி பார்த்தா எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாது. இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 7 ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா ஓகே, சூப்பர், ஃபைன். 3 டைம் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா, இப்போ 5 நாள் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து 3 நாள் சக்ஸஸ் ஆச்சுன்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகுனா, ஒன்று இது ஃபெயில் ஆச்சா, ஸோ இதனோட லாஸ் ரிகவர் இதில் போயிட்டு மிச்சம் வந்து இது ப்ராஃபிட்டில் நிற்கும். அப்போது வாரத்துக்கு ஒரு ப்ராஃபிட்னா கூட மாதத்துக்கு 4 டைம் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் நிற்பீங்க. அதாவது நான் லாஜிக்காக பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ண சொல்லும். டெய்லி ப்ராஃபிட் நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது. டெய்லி ப்ராஃபிட்லாம் மார்க்கெட்டில் வரப்போகிறது கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி வருதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்பணும், முழுசாக நம்பணும். ஏன் நம்புறதில்லைன்னா, 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நம்புறதில்ல. சார் 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதத்தில் 8 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. அப்போ 20 ட்ரேடில் 8 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 12 தான் வருது. அப்போ என்ன சார் வெறும் 4 தான் லாபமா அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த 4 லாபத்தையாக சம்பாதிக்க கற்றுக்குங்க. அதான் பிரச்சனை. என்னென்னா, நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வெறும் இவ்வளோ தான் கிடைக்குதான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த அவ்வளோதான்றதை சம்பாதிங்க. நான் சொல்ல நல்லா கொஞ்சம் புரிஞ்சுங்க. வீடியோ புரிஞ்சவங்க பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த 4 ட்ரேடை தொடர்ந்து ஒரு 3 மாதம் பண்ணிங்க அப்படின்னா 12 ட்ரேட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிடும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடில் என்ன பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு லாபம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ரெகுலர் 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அவங்க போய்ட்டு 1 ரூபாய் சாக்லேட் கடை கூட எழுந்து நின்று இட்டு கொடுப்பாங்க. நான் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆச்சு, நான் போய் 1 ரூபாய்க்கு நான் போய் எழுந்து ஒரு பாட்டில் திறந்து ஒரு பையனுக்கு சாக்லேட் விற்கிறமான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேன் யோசிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு வியாபாரம்னா அது ரெஸ்பெக்ட் கொடுங்க. இது வந்து கேம்லிங் டைப். எது டெய்லி ப்ராஃபிட்டு 10,000 போட்டால் 2,000 கிடச்சிச்சு, 2,000 போட்டால் 6,000 கிடச்சி, இதெல்லாம் வந்து கேம்லிங். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜின்றது இன்னும் 10 மணி ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது இந்த ஸ்ட்ராட்டஜி பல விதமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அதில் நம்ம இப்போ இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நான் உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம ஏற்கனவே டாடா ஸ்டீல் 4th கேன் ஸ்ட்ராட்டஜி பழைய நம்பர்களாக தெரியும் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட 2021 வரையிலும் நல்லா ஓடிச்சு. 2022 கூட ஸ்டார்டிங் நல்லா தான் ஓடிச்சது. அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் ஆகலை. அந்த 1,300 ஸ்டாக் ப்ரைஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அது 500 ரூபாயிலேருந்து இந்த 1,300 ப்ரைஸ் போக சொல்லி நல்லா ஒர்க் ஆகிடுங்க அந்த ஸ்ட்ராட்டஜி, 4th கேன் ஸ்ட்ராட்டஜி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க அதை பற்றி. அதே மாதிரி இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜியும் என்றைக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், என்றைக்கு ஒர்க் ஆகலைன்னு பாருங்கள், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், எப்படிலாம் அதை பற்றி கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த உலகத்தில் எதுவும் ஈஸியாக கிடைக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலருக்கு நான் பேசுகிறது கூட சும்மா இருந்தாலும் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன், மேட்ருக்கு வாங்கன்னு சொல்லி என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அதாவது பொறுமை இல்லாதவங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி ஒரே நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம்.
நான் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா, அதுதான் உங்கள் லைஃபே மாற்ற போகுது. ஒரு நாளைக்கு பார்த்துட்டே இருங்க. அதாவது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, டிஸ்லைக் பண்ணுறவங்க, இந்த பொறுமை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்கள், பொறுமையோடு கொஞ்சம் பாருங்கள். நான் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வரும் ஒரு நாளைக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஆப்வியஸ்லி மார்னிங்கில் புட் சைட் தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதாவது மார்க்கெட் கீழே வந்துச்சு, ஃபால் ஆச்சு. அதனால் புட் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 10 AM வந்து ஹை எங்கே கட் ஆகிருக்குது? 10 AM 10 மணியோட ஹை. 10 மணி எங்கே? இதுதான் 10 மணி, ரைட்டுங்களா? இது 10 மணி. ஓகே, இங்கே வந்து 10 மணி ஆயிடுச்சு. 10 மணியோட ஹை எங்கே பாருங்கள். 10 மணியோட ஹை இங்கே இருக்குது சார். இது இங்கே 10 மணியோட ஹை, ரைட்டுங்களா? 10 மணி இங்கே முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த 10 மணியோட ஹை வந்து இங்கே இருக்குது. 557 ரூபா வந்து 41,000 புட் ஆப்ஷனோட விலை வந்து ப்ரீமியம் வந்து 557 ரூபா, அதனோட ஹை. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதனுடைய ஹை இருக்கு இல்லைங்களா, இதனோட ஹை எங்கே கட் ஆகுதோ அங்கே கட் ஆன உடனே நீங்கள் 40 மேலே ஒரு 40 பாயிண்ட் டார்கெட், கீழே 40 பாயிண்ட் எஸ்எல் வச்சுட்டிங்களா? சரி, இன்றைக்கி டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு, ரைட், ஓகே. அதில் இதனோட ஹை இங்கே 40 பாயிண்ட்ஸ் போயிருக்குங்களா? இங்கே 40 பாயிண்ட்ஸ் மேலே நம்ம எக்ஸாம்பிள் 40 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கேனல்லாம் ரொம்ப பெருசாக உருவாகுது, பயங்கரமாக இது ஒரு கேனலும். ஓகே, இது வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்றதுக்காக இந்த வீடியோ போடல. அதாவது இந்த 10 மணி ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போடுறேன். ஓகே, சரி. இதே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இதுக்குள்ளே வந்து 3 ஹை தெரிஞ்சிருக்கு. இது 10 மணி இங்கே முடிஞ்சிருக்கு, இந்த 3 மணி ஹை தெரிஞ்சிருக்கு. சார், நான் இந்த ரிஸ்க் எடுத்து இதோட ஹையை வந்து நான் பை எடுத்தேன் சார், இங்கே இந்த மாதிரி பை எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது என்ன? யாராச்சும் நம்மளுக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நாமெல்லாம் ஒன்று உருவாக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஏன் விஷயம் சொல்கிறேன்னா, சார் நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய வருவாங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ் தெரிவிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து ரெடியாக தான் நான், யாரும் அதை நம்பவே மாட்டேன்றாங்க. நான் இன்னமும் நிறைய ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், அது ரெஸ்பெக்ட் இல்லை. ஆனால் அதே நான் ஒரு 20,000 30,000 காசு கொடுத்து விற்றா நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் ஃப்ரீயாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னா, ஃப்ரீயாக கொடுத்தா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போட இந்த விஷயம் நான் ஃப்ரீயாக சொல்கிறேன்னா, இதே நான் காசு கொடுத்தேன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. நான் ஒரு விஷயம் ஃப்ரீயாக சொல்லணும், இது என்ன ஃப்ரீயாக சொல்கிறது என்ன வந்துட போகுது? ஏன்னா இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு எடுத்தால் பார்த்தீங்கன்னா 20-30 வாட்ஸ்அப் வரும். சார் எனக்கு அந்த ஃப்ரீயாகவே கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஃப்ரீயாகவே சொல்லி தரீங்களா, ஃப்ரீயாகவே அது பண்ணி தருவீங்களாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் யூடியூப்பில். அப்போ அது உங்களுக்கு ஃப்ரீன்றதுனால என்ன, அது மேலே உங்களுக்கு கவனம் இல்லை. அதே உங்கள்கிட்ட ஒரு 30,000 40,000 காசு வாங்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்தனா கவனம் வரும். சிம்பிள், அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சார் என்கிட்ட காசு இல்லை, கற்றுக் கொடுங்கன்றாங்க. நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாக வரது பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகே, சரி, டாபிக் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது அவருக்கு இந்த ஒரு 3 ஹை தெரிஞ்சிருக்கு. சார் இந்த 3 ஹையை கட் பண்ண நான் வந்து பை எடுத்தேன், தப்பாக சரியா? ஏன்னா இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் எஸ்எல் வச்சு இங்கே 40 பாயிண்ட் டார்கெட் அடிச்சிச்சு, இங்கேருந்து டார்கெட் அடிச்சு வெளியே வந்துட்டேன். குட், தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பண்ணலாம். சரி, இந்த பை எடுத்து இங்கே போய் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? மார்க்கெட் சைட்வேஸ், அக்செப்ட் யுவர் லாஸ், ஒத்துட்டு வெளியே வந்துருங்க. டார்கெட் போச்சு, சந்தோஷமாக சொல்கிறீங்க. டார்கெட் போகாமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் போது எஸ்எல் ஹிட் பண்ணிச்சு, ஓகே, அக்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பை எடுத்தீங்க ஃப்ரெண்ட், நல்லா கவனிங்க. இந்த இதில் பை எடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். டார்கெட் போச்சு, டார்கெட் வரல, அதை விட்டுருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பை போச்சு, மேலே கொஞ்சம் தூரம் போச்சு, உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் வரல, கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, அக்செப்ட், ஒத்துக்குங்க, வெளியே வந்துடுங்க, பரவாயில்ல, 40 பாயிண்ட் எழுதி வச்சுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, ரைட்டுங்களா? சரி, சினாரியோ 1. சார் வந்துச்சு, ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிச்சு, திரும்பவும் மேலே போச்சு, ரீஎன்ட்ரி பண்ணலாமா? எஸ், தாராளமாக என்ட்ரி பண்ணலாம். இதுக்கும் ஸ்டாப்லாஸ் 40 பாயிண்ட் கொடுங்க. ரெண்டாவது டைம் வந்து டார்கெட் ஹிட்டு. சார் ரெண்டாவது டைம் குவான்டிட்டி அதிகப்படுத்தலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாட் போட்டு பண்ணோம், அதனுடைய ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ரெண்டாவது டைம் போட்ட சொல்ல எனக்கு 2 குவான்டிட்டி போட்டு பை பண்ணலாமா?
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேண்டாம், ஒரே ஒரு லாட்டு போடுங்க பரவாயில்ல. அதாவது அன்றைக்கி நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, ரெண்டாவது லாட் மட்டும் டபுள் சைடு லாட்டு போடாதீங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு லாட்டை மெயின்டைன் பண்ணிங்க. இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 6 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் 2 லாட் போடலாம். ஃபஸ்ட்டு டைம் போன சொல்லுவோம், ஏன்னா அந்த எமோஷனல் வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, ரீவெஞ்ச் ஸ்டேட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரியில் ப்ராஃபிட் புக் பண்ணிச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு ரெண்டாவது டைம் போக சொல்லும் சிங்கிள் அதே சேம் குவான்டிட்டி சிங்கிள் லாட்டே போடுங்க. போயிடுச்சுன்னா டார்கெட் புக் பண்ணிடுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை அதுவும் போயிட்டு ரெண்டாவது திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு ஸ்டாப் லாஸையும் புக் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களால் சாதிக்க முடியும். இல்லை சார் எனக்கு வந்து எனக்கு என்ன புரியல, எனக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் புரியாது கடைசி வரலும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன தகவல் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப லாங் டைம் ஜர்னி, 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரலாம் ஆகும். இந்த 45 days 45 days முடியறது கிடையாது. ஓகேங்களா? சரி, உங்கள்கிட்ட காசு இல்லை சார், எங்கிட்ட நாங்களாம் கற்றுக்க முடியாது எப்படி சார்னா நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், அதை பார்த்து கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.